Hello friends, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் 23 லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ் எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃபுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இயர்லியராக எந்திரிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதுக்கு சீக்கிரமாக தூங்குறதும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெட் டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீப்பிங் ரொம்ப நல்லாயிருக்கும். தூக்கத்தில் நிறைய உடம்பு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால சீக்கிரமாக எந்திரிச்சு பழகிறது ரொம்ப நல்லது. செகண்ட் பார்த்திங்கன்னா ஆயில் புல்லிங். எந்திரிச்ச உடனே ஆயில் புல்லிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை 1 or 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நம்ம அதை அப்படியே குப்பிளிச்சிட்டே இருக்கணும் ஒரு 5 மினிட்ஸுக்கு. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதை துப்பிடலாம். இது பண்ணுறதுனால, ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால ஓரல் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஈரலெல்லாம் ரத்தம் வர்றது, இல்லை ரொம்ப வீக்காக இருக்குது, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும். பேட் ப்ரீத் இருக்கும், அப்புறம் ட்ரை மவுத் இருக்கும். இதெல்லாம் சரியாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லிப்ஸ் கூட ட்ரை ஆகிறது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருமே ஆயில் புல்லிங் பண்ணலாம். இந்த இஷ்யூஸ் இல்லைன்னா கூட பண்ணலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டூத் பவுடர் யூஸ் பண்ணுறது. டூத் பேஸ்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பவுடர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப நல்லது. ஸோ அதை ஒரு ஹேபிட்டாக நான் இந்த இயர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டங் க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் அது பண்ணுறதே இல்லை. அது பண்ணுனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். காலைல எந்திரிச்சோடனே ஆயில் புல்லிங், டூத் பவுடர் யூஸ் பண்ணுறது, டங் க்ளீன் பண்ணுறது, இது மூணையும் நான் எந்திரிச்ச உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 5th ஹேபிட்டாக கீ 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம குடிச்சிடணும். குடிச்சிட்டு வார்ம் வாட்டர் 2 glasses எடுத்துக்கிறது. இதை நம்ம எடுத்துக்கிறதுனால ஃபேஸ் க்ளோ ஆகும், செல் ரீஜெனரேஷன் ஆகுது, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லாயிருக்கும், நம்மளோட போன் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு முட்டி வலி அது மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கீ 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6th ஹேபிட்டாக ஒரு 1/2 hour நமக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு புக்கை படிக்கிறது. ஏன்னா புக் ரீடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச புக்காக பார்த்து எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இயர்லியராக எந்திரிச்சு நம்ம படிக்க டைம் நமக்கு கிடைக்கும். இயர்லியராக எந்திரிக்க முடியல, நான் எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கேன், என்னோட ஷெட்யூல் அப்படி இருக்கும், என்னால் படிக்கிறதுக்குன்னு டைம் ஒதுக்க முடியல, எனக்கு பிடிக்கும் படிக்க, பட் டைம் ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த இயர்லியராக எந்திரிச்சிட்டு இந்த 6 விஷயங்கள் நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும். ஸோ இந்த 6 விஷயங்களை காலையில் எந்திரிச்சோடனே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோலம் போடுறது. நான் ஃப்ளாட்டில் இருக்கனால சரி எதுக்கு இங்கே போய் கோலம் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பேன். பட் கோலம் போடும்போது அது ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு கொடுக்குது. ஒரு பாசிட்டிவிட்டி, வீட்டுக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி கொஞ்சம் வாசல் தெளிச்சுட்டு நம்ம கோலம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த டே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போல்லாம் நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறோமோ, இல்லை உள்ளே வரும்போது வெளில வரும்போது, அது எல்லாமே ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8th பார்த்திங்கன்னா ரெகுலராகவே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு வாக்கிங்கோ, இல்லை ஒரு ஷட்டில் காக் விளையாடுறது, இல்லை ரன்னிங்கு, ஜாகிங், உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சூரிய நமஸ்காரம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது எக்ஸசைஸ் வீட்டிலேருந்து கூட பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஜிம் போக முடிஞ்சவங்க ஜிம் போகலாம். ரெகுலராக வச்சுக்கோங்க அதை. ஸோ ரெகுலராக ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த டேயில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணியிருக்கேன். 9th ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன். உங்களுக்கு மெடிடேஷன் ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சாலும் சரி, அப்படி இல்லைனா கூட ஒரு 5 minutes மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி மெடிடேஷன் தெரியும். ஸோ மெடிடேஷனுக்கு ஒரு 40 minutes or 30 minutes எனக்கு எடுக்கும். ஸோ அந்த மெடிடேஷனை ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நோட் பண்ணியிருக்கேன். 10th பார்த்தீங்கன்னா ப்ரேயர். ப்ரேயருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம இது நமக்கு ஒரு பூஸ்ட் பண்ணுற சிஸ்டமாகவும் இருக்கும். நம்ம எப்போல்லாம் வீக்காக இருக்கமோ கடவுள் பார்த்துப்பாரு, கடவுள் இருக்காரு, நம்ம பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கறதா இருக்கும். ப்ளஸ் ஒரு வெற்றியோ ஏதாவது ஒன்று நடக்கும்போது அந்த தலைகணை மீறிடாமல் நமக்கு கடவுளோட அருளால் தான் நம்மளால் இது பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது. சில பேருக்கு கடவுள்லாம் இருக்கா இல்லையா அந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அதை நம்ம நினச்சிட்டு ஒரு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு சின்ன ப்ரேயர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஒரு ரொட்டீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேபிட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 11th பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம காலையில் எடுக்கிற உணவு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமா எடுக்கணும். ப்ளஸ் அதில் ப்ரோட்டீன் அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இம்பார்ட்டண்டான
ஃபுட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான். நீங்கள் அந்த டைம் கண்டிப்பாக சாப்பிடணும். அந்த டைம் வந்து சாப்பிடாமல் இருக்கவே கூடாது. நைட்டு கூட சாப்பிடாமல் படுக்கலாம், காலையில் சாப்பிடாமல் படுக்கவே கூடாது. ஸோ நான் வந்து என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன்னா, நட்ஸ் ஜூஸு, பொமோகிரானட் ஜூஸ், இல்லை ஏபிசி ஜூஸு, அந்த மாதிரி ஒரு ஜூஸும் மோர் அந்த மாதிரி மதிய டைமில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சில நாள் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன், சில நாள் வந்து எடுத்துக்காமல் இருப்போம். குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து டெய்லியும் சாப்பிட்ருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஹேபிட்டாக இந்த இயர் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதுனால ஃப்ரூட் அ டே வந்து அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ரூட், ஒரு பனானாவாவது நம்ம வந்து கொடுத்துடணும் அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து 3 லிட்டர் எல்லாருமே கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நானும் குடிச்சிட்ருக்கேன். பட் அப்படி மெஷர் பண்ணி குடிச்சதில்லை. ஸோ 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஹேபிட்டாக வந்து போட்டிருக்கேன். எல்லா வீடியோலையும் வந்து நான் சொல்லியிருப்பேன், வெயிட் லாஸ் வீடியோஸ் அதெல்லாம் நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளோட டின்னரை வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் 7 முடிச்சுக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து அந்த ஃபாஸ்டிங் விண்டோ ஒரு 16 hours இருக்க மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஃபுட்னால தான் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியுமே தவிர இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் வந்து அந்தளவுக்கு பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒர்க் அவுட்லாம் என்ன தான் பண்ணிவிட்டு ஃபுட்டில் கண்ட்ரோலாகவே இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டின்னரை வந்து பிஃபோர் 7 வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் அதை வந்து நான் இந்த இயர் வந்து அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு எனி டைம் என்ன எப்படி கேட்குறாங்களோ கொடுக்கலாம். ஆனால் கொடுத்துட்டு ஒரு 2 hours or 1 hour கழித்து அவங்க தூங்குற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே டின்னரை வந்து 7 o'clock முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 15th ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நம்ம வந்து நிறைய ஃபுட் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எல்லாத்தையும் வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம யங்காக இருக்கும் போது தெரியாது. நமக்கு வந்து கொஞ்சம் வயசு ஆக ஆக அந்த உள்ளே இருக்க அந்த சிஸ்டம்க்கும் கொஞ்சம் வந்து ஒரு பிரேக் வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ வீக்லி ஏதாவது ஒரு நாள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கவங்களால பண்ண முடியும், ஆஃபீஸ் போகிறவங்களால எப்படி பண்ண முடியும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கும் ஒரு சண்டே லீவாக இருக்கலாம், இல்லை சாட்டர்டே லீவாக இருக்கலாம், சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவாக இருக்கலாம். அந்த டேயில் கூட ஃபாஸ்டிங் வச்சுக்கலாம். நம்ம உடம்புக்கு நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கே கண் முன்னாடி தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 16th வந்து டூ ஜேர்னல் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஹேபிட் வச்சுருக்கேன். ஏன்னா ஜேர்னல் வந்து நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன நடக்குது, நம்ம வந்து எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணுன்னா அது எப்போ செய்யணும், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வச்சுட்டோன்னா ரொம்ப இது செய்கிறதா அது செய்கிறதான்னு மைண்ட்ஃபுல்லாக நிறைய பேர் இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம டேஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜேர்னலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து நீங்கள் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட இது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய செலவுகள் வந்து பண்ணிகிட்டே இருப்போம். அந்த செலவுகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ செலவு பண்ணுறோம், தேவைக்கு தான் பண்ணுறோமா, இல்லை தேவைக்கு அதிகமாக பண்ணுறோமா, இந்த செலவுகள்லாம் வந்து ஆடம்பர செலவுகளாக இருக்கா, ஏதாவது குறைக்க முடியுமா அப்படின்னும் பார்க்கலாம். சேவிங்ஸ் வந்து இந்த நம்ம காசை எப்படி செலவு பண்ணுறோங்கிறதும் ஒரு விஷயமா இருக்குது. ஸோ சேவிங்ஸ் பண்ண முடியாதவங்க கூட அந்த மணி வந்து என்னென்ன விதத்தில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போதே உங்கள் சேவிங்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பயுமே அந்த டேயில் நீங்கள் என்ன செலவு பண்ணீங்களோ அதை வந்து ஒரு நோட்டில் எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து 18th ஹேபிட்டாக என்ன அப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா 80-20 ரூல். நம்ம பார்த்துருப்போம், நிறைய புக் சம்மரியில் வந்து பார்த்துருப்போம். 20% நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான் 80% ரிசல்ட்டு கொடுக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருக்கும். அது உங்கள் கெரியருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வேலையாக இருக்கும். அந்த வேலையை முதல்ல நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கணும். முதல்ல தேவையில்லாத வேலையோ இல்லை அதிக பலன் தராத வேலைகளையோ முதல்ல செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 20% ஒர்க் வந்து அப்படியே பெண்டிங் ஆயிரும். நீங்கள் என்ன தான் அதில் வந்து தேவையில்லாத வேலைகள்லாம் செஞ்சுட்டே இருந்தீங்கனாலும் ரிசல்ட் அந்தளவுக்கு பெருசாக கொடுக்காது. அதனால ஃபஸ்ட்டு இந்த 20% ஒர்க் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் தான் எண்ட் ஆஃப் த டே எப்படி நம்ம வேலையை வந்து செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக 18th ஹேபிட்டை நான் வந்து இதை வச்சுருக்கேன். 19th வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைமில் வந்து நிறைய நமக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து நம்ம நல்லா பேசி அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். நான் அதுக்கான டைம் வந்து அந்தளவுக்கு கொடுக்கறது இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால இந்த இயர் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு குவாலிட்டியான டைம், நம்ம வந்து சும்மா அவங்களோட இருக்கிறது பெருசு கிடையாது,
அவங்களோட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 4:30 to 7 அவங்க ஸ்கூல் விட்டு வர டைம் அதுதான். அதுலேருந்து ஒரு 7 o'clock வரைக்கும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆஃப்டர் 7 வந்து அவங்க விளையாட போயிடுவாங்க கீழே. ஸோ அந்த 4:30 to 7 வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கும் டைம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் பண்ணணும், அவங்க படிக்கிறது ஹெல்ப் பண்ணணும், அவங்களோட மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணனால குவாலிட்டியான ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஹேபிட்டாகவே போட்டிருக்கேன். 20th ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி சம்டைம்ஸ் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் வந்து அலோகேட் பண்ணிட்டோம்னா அந்த டைம் தான் நம்ம பார்க்கணும். மற்ற டைம்லாம் வந்து நம்ம மொபைல் எடுக்கக்கூடாது, இல்லை யூடியூப் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் டைம் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஹேபிட்டாக போட்டிருக்கேன். 21 வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸு. அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸ் தான். நம்ம ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஒர்க் வந்து ப்ரொடக்டிவாக பண்ணிகிட்ருப்போம், அந்த டைமில் ஒரு கால் வரும், அந்த காலை எடுத்து நம்ம பேசிடுவோம், இந்த ஃப்ளோ வந்து போயிடும். மறுபடியும் நம்ம வேலை ஆரம்பிக்கலாங்கும் போது அந்த ஃப்ளோவில் இருக்க மாட்டோம். ஸோ மறுபடியும் அதை சிங்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்மளே வந்து இப்போ நமக்கு யாராவது கால் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 7 o'clock கால் பண்ணுங்கள், இல்லை 8 o'clock கால் பண்ணுங்கள், டெய்லி என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டர் 7 பேசுங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டோன்னா அவங்க அந்த டைமில் கால் பண்ணுவாங்க. நமக்கு வர கால்ஸை கூட நம்ம அட்டன் பண்ணணும்னு இல்லை. ஸோ ஒரு மெசேஜ் மாதிரி ஏதாவது போட்டுவிட்டு நமக்கு ஒரு ஃபோன் காலுக்குன்னு ஒரு டைம் வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். 22 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் டைம் வந்து எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து சும்மா ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு இயந்திரத்தனமாக இருக்கும், நமக்கான நேரத்தை நம்ம வந்து கொடுக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு ரிலாக்ஸ்டாக நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கலாம். அதையும் பிளான் பண்ணி கிடையாது, அந்த டைமில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கலாம். மைண்ட் டைம்ங்கிறது ஒரு ரெகுலராக வச்சுக்கோங்க. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு 4:30 தான் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 to 4 வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா 4 to 4:30 வந்து நீங்கள் அவங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும். அந்த டைம் நீங்கள் டீ குடிக்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 3 to 4 அந்த டைமை உங்களுக்கு ஒரு மைண்ட் டைமாக வச்சுட்டு அந்த டைம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து பண்ணுறதை வச்சுக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா அந்த டேவை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ மைண்ட் டைம் வந்து எல்லாருமே செட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேட்கணும், குறைவாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறதுனால சில பேர் சொல்கிறத நம்ம வந்து கேட்குறது கிடையாது. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க இதுதான் சொல்ல வராங்களோன்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அடுத்தவங்களையும் பேச வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்தது. ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் அப்படின்வாங்க. நம்ம வந்து பேசுகிற எல்லாமே பயனுள்ள சொல்லா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம பார்த்து அளவாக நம்ம பேசும்போது நம்மளோட சொல்லை வந்து எல்லாருமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சொல்கிற சொல் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு போய் சேராது. அதனால் கொஞ்சம் லிசன் பண்ணுறது அதிகமாக இருக்கணும், பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த 23 ஹேபிட்ஸ் தான் இந்த இயர் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 13 or 14 ஹேபிட்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்க ஹேபிட் தான். கொஞ்சம் வந்து ரெகுலராக பண்ணாமல் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த இயர் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது நல்லா தெரியறதுனால அதை மிஸ் பண்ணாமல் ஒரு நாள் கூட விட்டுறாமல் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த 23 ஹேபிட்ஸை இந்த இயர் ஃபுல்லாக நான் செய்யலாம்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த ஹேபிட்ஸை வந்து நம்ம செய்யும் போது லைஃப் லாங் நமக்கு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உண்டாக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கும் வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹேபிட்ஸை நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை வந்து நம்ம 4 பேருக்கு சொல்லணும். அப்படி சொல்லும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை, ஒரு திருப்தியை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.